எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரும், எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் ஃபேவர் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக இந்த தமிழ் மாதங்களே கடைசி மாதம் பங்குனி மாதம் தான். சூரியன் மீனத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மாதம் முழுக்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் இருக்க போறார். ஸோ அப்படிப்பட்ட வகையில சூரியனோட எத்தகைய எத்தனை கிரகங்கள் சேருது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சனி, ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் சூரியனோட சேர்ந்து 5 கிரக சேர்க்கை இந்த பங்குனி மாதத்துல மீனத்துல நிகழப்போகுது. ஸோ இது வந்து ரிஷபத்துக்கு எத்தகைய வகையில ஒரு பலன்களை கொடுக்கும், எத்தகைய வகையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், தெளிவாகவே பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப அரிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வானது. சரிங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாதிரி முதல் பகுதியில், லாபஸ்தானத்துல சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். ராசிநாதன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கிறதும் ராசிக்குள்ள குரு இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். இந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டத்தின் மூலமாக சில அரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்குமே எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுங்க, எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 2ல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் டக்கு டக்குன்னு வார்த்தையும் விட்டுருவீங்க நிறைய இடத்துல. சரிங்களா? பேச்சுல கொஞ்சம் வேகம் இருக்கும். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேசுவீங்க. அது வந்து ஒரு வேலை செய்யற இடத்துலையும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, ஒரு பேச்சுல கொஞ்சம் டாமினேஷன் நீங்க அதிகமா வச்சுப்பீங்க. அதே மாதிரி குரு ராசிக்குள்ள இருக்கனால ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்படுவீங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், அறிவுத்திறன் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். சரிங்களா? இப்படி பண்ணா இப்படி நடக்கும், இது செஞ்சா இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதன் பிறகு செயல்படுவீங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல எதிரிகளை வெல்வீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எதிரிகள் தொல்லைகள் இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு, ரொம்ப நாளா ஒருத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் நோண்டிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்கன்னா, அத்தகைய எதிர்ப்புகள், அத்தகைய எதிரிகளை தற்போது நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க, வெல்லுவீங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சக்சஸை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் அதிபதி லாபத்துல போய் உச்சமாயி அதன் பிறகு வக்ரமாகிறார், அது சிறப்பு தான். அதே மாதிரி லாபாதிபதியும் ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த காலகட்டங்கள் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதியா உண்டுன்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு, இந்த மாற்று 2வது பகுதியில ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாவார். செவ்வாய் பொதுவா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் 3ஆம் இடத்துல நீசமாகிறார். பொதுவாக 3ஆம் இடத்துல அப்படின்றது ஒரு தைரியத்தை குறிக்கின்ற இடம். அந்த இடத்துல செவ்வாய் நீசமாக வந்து கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார், கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். ஏதாச்சும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? தயக்கத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த செவ்வாய். அதனால பெரும்பாலும் வந்து இந்த பயம் அப்படின்ற விஷயம் தூக்கி போடுங்க, தயக்கம் அப்படின்ற விஷயம் தூக்கி போடுங்க, தைரியமா முன்னேறி முயற்சி பண்ணுங்க ரிஷபராசிக்காரங்க. சரிங்களா? எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? எல்லாமே நம்ம மனசுதான். சரிங்களா? நம்ம நினைக்கிறதா இங்க எல்லாமே, நல்லதும் சரி அது கெட்டதும் சரி. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் போல்டா இருங்க. எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் துணிச்சலோட செயல்படுங்க. சரிங்களா? ஏன்னா செவ்வாய் அதுதான் பண்ணுவார். அதே மாதிரி அவரே 7ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்துல நீசம் ஆகின்ற காரணத்தால பொதுவாக 7ஆம் அதிபதி எப்பெல்லாம் நீசம் ஆகிறாரோ அப்பெல்லாம் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் முடிய கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பார். அல்லது வாழ்க்கை துணையாருக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகள், உங்களோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களையும் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. சரிங்களா?
அதே மாதிரி புதிய புதிய அறிமுகங்களை நம்பி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் ஒரு அளவோட இருந்துக்குங்க. புதுசா ஒருத்தவங்க வந்து பழகி இருப்பாங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்களே, எடுத்த உடனே இந்த அளவுக்கு நல்லா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பி எல்லாத்தையுமே சொல்லாதீங்க. சொந்த கதை, சுக கதைன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லாதீங்க. எல்லார்கிட்டயும் ஒரு அளவு அப்படின்றத கொஞ்சம் வளர்த்துக்குங்க, வச்சுக்குங்க. அந்த இடத்துல அவங்கள வச்சுக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துக்கு சனி வந்து ராகுவோட இணையறது வந்து பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்துல ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். நீங்க வந்து சுய தொழில் செய்றீங்கன்னா அந்த செய்கின்ற தொழில்ல ஒரு லாபத்தையும் ஒரு ஏற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கான ஒரு படிகளை தற்போது நீங்க எடுத்து வைக்க போறீங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா கடந்த சில காலங்களா 10ல சனி இருந்திருப்பார். 10ஆம் இடத்து சனி பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் ரீதியாவும் சரிங்க. அதாவது வேலை ரீதியா இந்த வேலையே வேணாப்பா விட்டுட்டு பேசாம வேற எதுனா வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வந்துட்டு இருப்பீங்க நிறைய பேர். என்னடா இது அப்படி காலைல எழுந்த உடனே என்னடா இது வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் இந்த சனி. வேலைக்கு போகவே பிடிக்காது. சரிங்களா? குறிப்பா சொல்ல போனா இந்த திங்கக்கிழமை ஆனா எழுந்த உடனே என்னடா இது திங்கக்கிழமை வந்துச்சு வேலைக்கு போகணுமான்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அத்தகைய அமைப்புகளை சனி கொடுத்துருக்கும் 10ல இருந்ததுனால. ஆனா இனி வரும் காலகட்டங்கள்ல மெல்ல மெல்ல வேலை ரீதியா இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். சரிங்களா? தொழில் ரீதியா ஒரு போட்டிகள் இருக்கு, ஒரு பொறாமைகள் இருக்கு, வீண் வஞ்சகங்கள் நிறைய இருக்கு தொழில்ல. எதிராளிகள் நிறைய இருக்காங்க, எதிர்ப்புகள் நிறைய இருக்காங்க அப்படின்றதுக்கு அந்த எதிரிகள் எல்லாரையுமே நீங்க வெற்றி கொண்டு வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. மெல்ல மெல்ல புதிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும், புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ரிஷபத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம் தான். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த தயக்கம், பயம் சார்ந்த விஷயங்களை ஒதுக்கிட்டு தைரியமா முன்னேறுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில உங்களால ஜெயிச்சு காமிக்க முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.